ஜெகோ ஷலோம், தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆட்கொள்ள இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நம்முடைய வாழ்க்கையில் எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சண்டை, தனிப்பட்ட குடும்பங்களில் சண்டை, நாடுகளுக்கிடையே சண்டை, உலகத்தில் அங்காங்கு சண்டை. இதன் விளைவு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சண்டை போடுவதனால் எந்த சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. அங்கு உயிர் சேதம், பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. நான் அடிக்கடி நினைப்பேன், அந்த நாடு மோசம், இந்த நாடு மோசம், திருச்சபை மோசம், இது மோசம். அதெல்லாம் எதுவும் மோசம் இல்லை, நம்ம தான் மோசமா இருக்கோம். நம்ம எப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனிப்பட்ட முறையில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுவே தேவனுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரை. இதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்க விசேஷமாக 3 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இதுல இந்த வேத வசனம் எப்பொழுதும் அது எந்த காலத்திற்கும் அது பயனுள்ளதாக வந்திருக்கிறது. சீசன்லாம் கிடையாது. மனு குலத்திற்கு தேவனால அது எழுதப்பட்ட ஒரு வசனம். தேவனுடைய ஆவியின் மூலமாக தேவ ஆவியை பெற்றவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்று நமக்கு இந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கின்றார்கள். உங்களில் யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஒரு கேர்ள் என்கிட்ட சொன்னா, மேடம் நான் அந்த உலகத்துல வாழ்றது அர்த்தமே இல்லை. என்னவா, கையில ஒரு பேபி, இன்னொன்னு வயிற்றுல ஒரு பேபி, 4 மாசம். மேடம் நான் சூசைட் பண்ணிக்கிறேன். ஏமா அப்படி சொல்றேன்? மேடம் என்ன செஞ்சாலும் வீட்டுல சண்டை, மேடம் மாமியார் திட்டுறாங்க, ஹஸ்பண்ட் திட்டுறாங்க, எனக்கு உயிர் வாழ்றதுல விருப்பமே இல்லை மேடம். சரி, நான் உங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு வேணுமா அது பண்ணிக்கிறா அப்படி சொல்லவே நீ சொல்லாத. ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், பரிந்து பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த தாட்டு மாத்திரம் வேண்டாமா? சரியா? உனக்கு அப்படி ரொம்ப டென்ஷன், நீ வா எங்க வீட்டுல இரு. சரியா? நான் எனக்கு இருக்கிற சாப்பாடை உனக்கு கொடுக்குற, அவ்வளவுதானே. அந்த கெட்ட எண்ணத்தை விட்டு விடுமா? ஏன் அந்த ஒரு கேர்ள் அப்படி ஒரு மனப்பான்மையோடு இருந்தா அப்படின்னா, உங்களுக்குள்ள யுத்தம், அடிக்கிறாரு, ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு, மாமியார் அடிக்குது, எப்படி என்ன போகும்? ஏன் அப்புறம் அடுத்த ப்ராப்ளம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதை அச்சீவ் பண்ணு, இதை அச்சீவ் பண்ணு, என்னமாதான் நினைக்கிறீங்கள, உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவராக இருந்து அடையக்கூடாமல் போகிறீர்கள். கொலை வார்த்தைகளால எனக்குன்னு வாசிருக்கேன்னு கணவர் சொல்றாரு. மனைவி சொல்றா, உங்க வீட்டாளர் யாரும் வரக்கூடாது, அது கணவனை கொலை செய்து. கணவர் சொல்றாரு, நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுலதான் இருக்கணும், வீட்டுல எல்லா வேலையும் நீதான் சொல்லணும். அது ஒரு கொலை. அவங்க லெவலுக்கு கொலை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஏன் ஒருத்தர் அனுசரித்து அன்பா இருக்கலாம் இல்லையா? பொறாமை உள்ளவர்களா இருக்கிறோமா? இதனால நம்ம இச்சித்த காரியங்கள் நமக்கு கிடைக்காம போய்விடுகிறது. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. எவ்வளோ ஜோம் பண்ணிட்டேன், எவ்வளோ பண்ணிட்டேன், ஏன் ஒன்று காரியம் நடக்கல? நமக்குள்ள சண்டை, பொறாமை, போட்டி, இதனால நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை. 3 பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விண்ணமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இப்படி எத்தனை பேர் விண்ணப்பம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. அவங்க கெட்டுப்போன, இங்க கெட்டுப்போன, நீ என்ன ஜெபம் பண்ற? நம்ம மந்தாட்டு ஜெபம் பண்ண வேண்டும். யாராவது கஷ்டப்படுறாங்க, கணவன் மோசமா இருக்கிறா, மனைவி நல்ல பிள்ளையா இருக்கிறா, மனைவி நல்ல பிள்ளையா இல்ல, கணவன் நல்லா இருக்கிறாரு, இப்படிப்பட்ட இடத்துல யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவற்றின் நிமித்தம் அந்த ஜெபத்தின் மூலம் குடும்பங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு சில யோசித்து பார்ப்போமா? ஏன் சண்டை, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் என் குடும்பத்தை எவ்வளவு பெரிய பிரச்சனை? நம்மை தேவனுக்கு முன்பு ஆராய்ந்து பார்ப்போமா? கர்த்தாவே, தேவரே உம்மண்ட வர்றப்பா, எங்க வீட்டுல எப்பவும் சண்டைதாப்பா, சண்டை சச்சரவு. ஏன் நிச்சயம் உனக்கு கிடைக்கவில்லை? ஏன் கிடைக்கல? தகாத விதமா நீ விண்ணப்பம் பண்ற. உன் கண்கள் பொறாமையில நிரம்பி இருக்கிறது, உன் கையில் சுத்தம் இல்லை, பரிதானம் ஆகிறாய்.
கர்த்தாவே தயவாக இரு இயேசு சுவாமி. நாங்கள் எவ்வளவு பைபிள் வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு குவிசியல் மார்க் வாங்குறோம், எவ்வளவு தசம பாகம் கொடுக்குறோம், காணிக்க தட்டை எடுக்கிறோம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த நேரத்தில் இயேசு சுவாமி நாங்கள் தகாத விதமாக நாங்கள் பேசின வார்த்தைகளை மன்னி ஆண்டவரே. எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அதுக்கு நான் தான் காரணம் என்று நாமே ஆண்டவரத்தில் அந்த கல்வாரி எண்ணை ஆண்டவரே நீர் எனக்காக ரத்தம் சிந்து என்னை மீட்டு கொண்டேன் ஆண்டவரே. உங்களுடைய சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. இப்படியாக ஜெபிக்கிற ஒரு விடையும் ஆண்டவரே சுவாமி சுவித்தல் பேசு நீங்க உள்ள நுழைறீங்கப்பா. சமாதானம் சமாதானம் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படியே உங்களுடைய சமாதானம் உண்டாகட்டும். ஆமென் ஆமென்.